பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கே நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். எசையா 9:6. அவர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர், ஆச்சரியமானவர், வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபுன்னு அவருக்கு நாமம் கொடுத்துருவார். அவருடைய நாமம் ஆச்சரியமானது, மகத்துவம் உள்ளது. அவருடைய நாமம் பெரிய நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் அவருக்கு நாமமாக இருக்குது. அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர்னு சொல்லப்படுகிறது. எரேமியா 10:6 ஒரு வசனம் இருக்குது. அவருடைய நாமம் வல்லமையில் பெரிது. எல்லா வல்லமைக்கும் பெரிதான அவருடைய நாமத்தை சொல்லும் போது வானோர், பூதத்தோர், பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால் மடங்கும்படியான உன்னதமான நாமம் அவருடைய நாமம். சங்கீதம் 32:8 உனக்கே ஆலோசனை, அதாவது கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்கறது. அப்போ எசையா 46:11 பிரகாரமாக அவருடைய ஆலோசனை நிறைவேற்றுவதற்கு தான் நம்ம வாழ்க்கை நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அவருடைய ஆலோசனைகள் நமக்கு வழியாக நிறைவேற்றப்படணும். அவருடைய ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு போவாருன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 15:22 நம்முடைய எண்ணங்கள் சித்தியாமல் போகும். ஆலோசனை இல்லைன்னா நம்முடைய எண்ணங்கள், நம்மளோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறாதே போகும்னு சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 24:6 படி ஆலோசனை இருந்தாலும் நமக்கு ஜெயம் கிடைக்கும், நமக்கு ஜெயம் உண்டாகும். ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அவர். ஆலோசனை கர்த்தரை நம்ம துதித்து கனப்படுத்த வேண்டும். இந்த நாமத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆலோசனை கொடுக்குற நாமத்தினோட வல்லமை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு கிடையாது. எசையா 11:2 ஆலோசனை அருளும் ஆவியானவர், ஆலோசனை கொடுக்குற ஆவியானவர், அவர் மூலமாகவே நான் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக நம்மளுக்குள்ளே நிற்கும், என்றென்றைக்கும் அதை நிலைத்து நிற்கும். இந்த காலத்தில் பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போகிறதுக்கு காரணம் பெற்றோர் ஆலோசனை கேட்கறதில்ல, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கறதில்ல, பெரியவங்க ஆலோசனை கேட்கறதில்ல, சபையின் மூப்பரோட ஆலோசனைகள் கேட்கறதில்ல, பரிசுத்தவான்கள் ஆலோசனை எல்லாம் நம்ம கேட்கறது. அதனால பிள்ளைகள் கெட்டு போகுது. அதனால பெரியவங்க ஆலோசனை பிள்ளைகள் கேட்கணும். அனுபவப்பட்டவங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாம் விவரங்கள் நிறைய பிள்ளைகள் புரியாதிருக்கனால போய் கெட்டு போகுது. இந்த உலகத்தின் மாயிலைக்கு உள்ள விழுந்து போகிறார். அதனால நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆலோசனை கர்த்தரிடத்துலேருந்து, அதாவது வேதத்தின் இடத்துலேருந்து ஆலோசனை நம்ம கற்றுக்கொள்ளணும். பெரியவங்க, சபை மூப்பர்கள், சர்ச்சில் முதியவர்கள் இடத்துல எல்லாம் ஆலோசனை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவர் ஆலோசனை